ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சூக்ஷமா தர்ஷினி அப்படிங்கிற ஒரு மலையாள சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் பிரியாவை காட்டுறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்காக அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரெசியூம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ரெசியூம்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 வருஷம் போட்டுமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டா, இல்ல 2 வருஷம்லாம் வேணாம், 4 வருஷமா போடு அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்றா. 4 வருஷம்னு போட்டா நீ மாட்டிக்குவடி அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெரிஃபிகேஷனுக்கு உன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வெளியில ஏதோ எமர்ஜென்சி அலாரம் சவுண்ட் கேக்குது. இவங்க 2 பேரும் என்னமோ ஏதோன்னு வெளியில போய் பார்த்தா ஹீரோயினோட கார்ல யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்க பிரியாவோட வீட்டுக்காரரை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப பிஸியா யாரு கூட போன்ல ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அடுப்புல பால் பொங்கி ஊத்திருது. அதை பார்த்ததும் ரொம்ப பதறி போய், ஐயோ பிரியா பாக்குறதுக்குள்ள எப்படியாவது கிளீன் பண்ணிடணுமே சொல்லி வேக வேகமா ஒரு துணியை எடுத்து எல்லாம் கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாலை குழந்தைக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கிளாஸ்ல ஊத்தினா அது அரை கிளாஸ் கூட வரல. சரின்ட்டு இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, அந்த கிளாஸ்ல தண்ணியை பிடிச்சி நிரப்பி அவர் பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அவர் பொண்ணும் அந்த பாலை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு ஐயங்கிற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கா. இப்ப பிரியா எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டு பொண்ணை பார்த்து திட்டிட்டு இருக்கா. எவ்வளவு நேரமா அந்த பாலை அப்படியே வச்சிட்டு இருக்க, குடியேண்டி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இந்த பால் நல்லாவே இல்லமா, கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த பால் ஏன் டேஸ்டா இல்லன்னு உன் அப்பாட்ட கேளு, எத்தனை வாட்டி சொல்றது இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாலை வைக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ பால் பொங்கி ஊத்துறத கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புறாரு. பொண்ணு அப்படியே ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ் கிளம்புவார் போல இருக்கு. பிரியா வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்காக கேட்டுக்கு வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்கா. அப்பதான் ஆண்டனி கேக்குறான், ஆமா நான் தான் சுத்தமா கிளீன் பண்ணிட்டேனே, எங்கேயும் பால் பொங்குன அடையாளமே இல்லாம சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி பால் பொங்குச்சுங்கிறத கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, பால் பொங்கன இடத்த மட்டும் கிளீன் பண்ணா பத்தாது, பாத்திரத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணணும். இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சா மட்டும் தான் பாத்திரத்துல அடிப்பக்கமும் அடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்ட்டு வீட்டுக்காரரும் பொண்ணும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க அந்த பக்கம் போனதும் முன்னாடி வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வரா. அவளை பார்த்ததும் பிரியா கைய காட்ட, அவளும் கைய காட்டிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவளும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வேக வேகமா குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து பரபரப்பா இவளும் கிளம்பி ரெடி ஆயிட்டு ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு காரையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போறா. எங்க போறான்னு பார்த்தா இவளும் ஒரு ஆபீஸ்க்கு தான் இன்டர்வியூக்கு போயிருக்கா போல. அந்த ஆபீஸ்க்கு போனா அங்க அந்த கைய காட்டிட்டு வந்தால அந்த பொண்ணு, அவ பேரு ஸ்டெபி. அந்த பொண்ணு அங்க உட்காந்துருக்கா. அவ வந்து பிரியாவை பார்த்துட்டு, நீ எப்படி இங்க வந்த, நீ இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே, இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லையே, நீ எப்படி இங்க இன்டர்வியூக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பிரியா என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல நான் டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன், வீட்டுல என்னால சும்மாவே உட்காந்துருக்க முடியல, ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது வேலைக்கு போகணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஸ்டெஃபியை உள்ள கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு. இப்ப 2 பேரும் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பக்கத்து வீடு தானே, பிரியாவும் ஸ்டெஃபியும் கார்லயே வராங்க. வரும்போது இந்த ஸ்டெஃபியோட வீட்டுக்கு முன்னாடி வீட்டுல யாரோ குடி வராங்க. வண்டியெல்லாம் ஜாமான் ஏத்திக்கிட்டு உள்ள போகுது. யாரு என்ன நிறுத்தி பார்த்துட்டு ஸ்டெஃபியும் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு இவளும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புதுசா அந்த வீட்டுக்கு குடி வந்தவன் கையில கல்ல வச்சுக்கிட்டு எதையோ குறி பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தா பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்க, யாரு போறா வரா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இவன் ஏதோ கையில கல்ல வச்சுக்கிட்டு எதையோ குறி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்னத்த குறி பாக்குறான் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பூனை படுத்திருக்கு. அந்த பூனைக்கு தான் குறி வச்சுக்கிட்டு இருக்கான். பட்டன் அந்த பூனையும் அடிச்சிடறான். அது தெரிச்சு ஓடுது. யாரா இவன் பைத்தியக்காரனா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. ஆண்டனி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு போனியா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, பக்காவா ரெடி பண்ணி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணிருக்கேன், கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அடுத்த நாள் காலையில திரும்பவும் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டை அப்படியே நோட்டம் பாக்குறா. அங்க வந்து ஃபாதரியார்லாம் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. குழம்புலாம் வச்சு முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சா கருவேப்பிலை தூவி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை இல்ல, வெளியில போய் மரத்துல பிச்சிட்டு வரணும். கருவேப்பிலை மரம் பாத்தீங்கன்னா புதுசா குடி வந்தான் இல்லீங்களா, அவன் பேரு மேனுவல். அவங்க வீட்டு தோட்டத்துல தான் அந்த கருவேப்பிலை செடி இருக்கு. இவளும் போய் அந்த கருவேப்பிலையை ஒடிக்கும் போது மேனுவலோட அம்மா பூவை பறிச்சு மோந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவளும் பாத்துக்கிட்டே அவ வந்துடுறா. கிச்சன் வழியா பாக்கும்போது மேனுவலோட அம்மா தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு போகும்போது செப்பல்லாம் கீழே கலட்டி விட்டுட்டு உள்ள போறாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க மேனுவல் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீட்டுக்கு கிருஷ்ணன் சரோஜினி அப்படிங்கிற ஒரு வயசான தம்பதியர் குடியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய், என்ன சார் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். இவன் வந்து இந்த வீட்டுக்கு குடி வரல, இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து இங்க இருந்திருக்காங்க, அவங்களோட சொந்த இடம் போல. அவங்க அப்பா ஏதோ பேக்கரி ஆரம்பிக்கிறாருங்கிறதுக்காக இங்க இருந்து டவுனுக்கு போயிருப்பாங்க. அப்ப போனவங்க இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, இங்க இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்ப கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்கும், அதனாலதான் இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி மேனுவல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அந்த சரோஜினி அம்மா இருக்காங்கல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ள போறவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏரியாவுல மொத்தம் 7 ஃபேமிலி இருக்காங்க. இந்த 7 ஃபேமிலில இருக்கிற லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிருக்காங்க. எங்க எது நடந்தாலும் உடனே அந்த குரூப்ல அப்டேட் பண்றது தான் இவங்க வேலை. அந்த மாதிரி இந்த சரோஜினி அம்மாவும் உடனே போயிட்டு அந்த குரூப்பை ஓபன் பண்ணி எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் தான். குடி வந்திருக்கிறவன் டவுன்ல கிரேஸ் பேக்கரின்னு ஒரு பெரிய பேக்கரி இருக்குல்ல, அந்த பேக்கரி இவங்களோடது தான், சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, இப்ப அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு திரும்ப வந்திருக்காங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சரோஜினி அம்மா வந்து டீ
டீச்சரா இருந்திருப்பாங்க போல. அவங்க கிட்ட தான் இந்த மேனுவல் படிச்சிட்டு இருந்திருப்பான். பிரியா என்ன பண்றான்னா இவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வர வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே கேட்டுக்கிட்டு சமையலும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்டெஃபி வேலைக்கு போறதுக்காக வெளியில கிளம்புறா. அவ வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கா. வீட்ல இருந்து வெளியில வரும்போது அங்க அந்த கிருஷ்ணன் அங்கிளும் மேனுவல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மேனுவல் வந்து இது யாரு உங்க மருமகளா அப்படின்னு கேட்டா, இல்ல மருமகள் இல்ல, இவ பேர் ஸ்டெஃபி, எங்க வீட்ல தான் குடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்டெஃபி கிட்ட மேனுவல அறிமுகப்படுத்துறாரு. எனக்கு தெரியும், குரூப்ல போட்டிருந்தாங்க பார்த்தேன் அப்படிங்கிற. அப்படியே அவளும் ஆபீஸ் கிளம்பிடுறா. இங்க இன்னமும் குரூப் டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இந்த மேனுவல் தனியாளா ஒரே பையன் தானா அப்படின்னு கேட்டா சரோஜினி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவனுக்கு ஒரு அக்காவும் இருக்கா, இப்ப அவ ஏதோ வெளிநாட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கான்வர்சேஷனும் முடியுது. அன்னைக்கு நைட்டு பிரியாவும் ஆண்டனியும் சரி பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காரு, நம்ம போய் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரியாவோட பொண்ணு அங்க கபோர்ட்ல இருக்கிற ஒரு டாலை பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. பிரியா போய் அதெல்லாம் நீ தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது, வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரூம் ஓப்பன்ல இருக்கும். அங்க உள்ள வந்து மேனுவலோட அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்ததும் மேனுவல் கிட்ட கூப்பிட்டு சொல்றா. மேனுவலும் உள்ள போய் லைட் எல்லாம் போட்டு இவங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஆனா அவங்க அம்மா எதுவுமே வாய் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வாக்குல அமைதியா உட்காந்துருக்காங்க. சரின்ட்டு அவங்க அம்மாட்ட போய் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா என்னமா அப்படின்னு கேட்டுட்டு கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ படுமான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்துடுறோம். அப்பதான் மேனுவல் என்ன சொல்றான்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கரெக்ட் டைமுக்கு மாத்திரை போடணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த அம்மா படுத்திருக்கிற ரூம் டோர் வந்து லைட்டா அப்படியே ஓபன் ஆகுது. அப்ப படுத்திருந்த அம்மா திரும்ப எந்திரிச்சு லைட் எல்லாம் போட்டு அந்த கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு திரும்ப லைட்டா ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறா. இதவும் பிரியா நல்லா நோட் பண்ணிக்கிறா. பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்த நாள் காலையில புருஷனையும் பொண்ணையும் ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்குலாம் அனுப்பி வச்சுட்டு பிரியாவும் பக்கத்துல என்ன 2 பொண்ணுங்க பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல குடியிருக்கிறவங்க அவங்க 3 பேரும் சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாங்க. இதை வந்து மேனுவல் பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க எப்படா காலி பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் வேகமா வந்தவன் என்ன பண்றான், ஒரு குச்சியை எடுத்து ஒரு துணியை கிழிச்சு அந்த குச்சியில கட்டுறான். கட்டிட்டு தோட்டத்துல ஒரு இடத்துல போய் அந்த குச்சியை நட்டு வைக்கிறான். அந்த குச்சியை நட்டு வச்சுட்டு என்ன பண்றானா, பிரியா வீட்டுல தான் யாரும் இல்ல, ஆண்டனியும் வேலைக்கு கிளம்பியாச்சு, பிரியாவும் எங்கேயோ கார் எடுத்துட்டு போயிட்டா, பிரியா வீட்டுல யாரும் இல்ல. இப்ப அப்படியே மெதுவா பிரியா வீட்டுக்கு போய் படிக்கட்டு வழியா மேல மொட்டை மாடியில ஏறி நின்னு அந்த குச்சி அவன் நட்டு வச்சால துணி கட்டி அந்த குச்சி தெரியுதான்னு பாக்குறான். அவ்வளவா ஒன்னும் தெரியற மாதிரி தெரியல. இவன் வீட்டுக்கு இந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்கும், சிசிலி ஆண்டின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறான். ஆனா அங்க வந்து ஆள் இருக்காங்க, அந்த சிசிலி ஆண்டி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க ஓஸ் பைப்பு குடுக்குறீங்களா, என் காரை கழுவிக்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரி இருப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க. அந்த கேப்ல அந்த குச்சி தெரியுதான்னு அங்க இருந்து நோட் பண்றான். அந்த குச்சியை நல்லா அப்பட்டமா தெரியுது. அவங்களும் ஓஸ் பைப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து அந்த காரை கழுவிக்கிட்டு இருக்கான். கழுவிக்கிட்டு இருக்கும் போது ஸ்டெஃபி வீட்டுல இருந்து கிளம்புவா. இதை பார்த்தவன் அந்த காரை ஒழுங்கா கூட கழுவல, பைப்பை தூக்கி போட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போறான். ஸ்டெஃபியும் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருப்பா. அவகிட்ட போய் நீங்க டவுனுக்கு தானே போறீங்க, நானும் டவுனுக்கு தான் போறேன், வாங்க டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஜீப்ல ஏத்திக்கிறான். 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஸ்டெஃபி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இவன் புட்டு வைக்கிறான். உங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்னு கேட்டா Facebookல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். இவன் இப்படி வலிஞ்சு பேசுறத பார்த்தா ஸ்டெஃபிக்கு ஏதோ ரூட் ஓடுற மாதிரி தெரியுது. அன்னைக்கு சாயந்தரம் பிரியா கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா மேனுவலோட வீட்டுல மோட்டர் போட்டிருப்பாங்க போல, டேங்க்ல நம்பி கீழே போய்கிட்டு இருக்கு தண்ணி. இவ்வளவு அதை நோட் பண்ணிக்கிட்டு இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எதையோ எல்லாம் தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த தொடச்ச தண்ணி எல்லாம் வெளியே ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அங்க மேனுவலோட அம்மா வராங்க. தண்ணி ஊத்துது இல்லையா, மோட்டர் ஆஃப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல. அவங்கள பார்த்ததும் பிரியா என்ன சொல்றானா, தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குதா, நீங்க மட்டும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா. அதுக்கு அந்த ஆண்டி கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு சின்ன ஸ்மைலும் இல்ல, பேச்சும் இல்ல. அவங்க வாக்குல அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல மேனுவலோட ஜீப் வருது. அதை பார்த்தோன்னா அந்த அம்மாவும் அப்படியே நைஸா பாத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பிரியாவும் வீட்டுக்குள்ள வந்துடுறா. மேனுவல் ஜீப்பை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மா டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ குக்கிங் வீடியோ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேனுவலும் அவங்க அம்மாட்ட பேசல, அவங்க அம்மாவும் மேனுவல் கிட்ட பேசல. அப்படியே பாத்துக்கிட்டு இருந்துட்டு அங்க ஒரு ஜன்னல்ல ஸ்கிரீன்லாம் விலகி இருக்கு. அதை போய் யாராவது வெளியில இருந்து பாக்குறாங்களா, நம்ம வீட்டை நோட் பண்றாங்களா அப்படின்னு வெளியில எட்டி பார்த்துட்டு அந்த ஸ்கிரீனையும் க்ளோஸ் பண்ணிட்டு போறான். அவன் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை பத்தின டீடைல்ஸையும் Facebookல போயிட்டு அவங்க யாரு, என்ன பண்றாங்க, என்ன வேலை செய்யறாங்க, அவங்களோட ஹேபிட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் Facebookல போய் கலெக்ட் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு தோட்டத்துல ஒரு ஷெட் இருக்கு. ஷெட்டா இல்ல வேற யாரோட வீடுமான்னு தெரியல. ஒரு ஓட்டு வீடு மேல நல்ல பெரிய உடும்பு ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. அதை அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பிரியா வந்து கருவேப்பிலை ஒடிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வருவா. பார்த்தா அந்த கருவேப்பிலை மரம் கீழே ஒடிஞ்சு கிடக்கு. யாராவது அதை ஒடிச்சு போட்டுட்டாங்களா இல்ல முறிஞ்சு விழுந்துருச்சாங்கிறது தெரியல. எல்லாம் ஒடிஞ்சு விழுந்து இந்த கருவேப்பிலை எல்லாம் வாடி போயிருக்கு. அதை அப்படியே பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. அப்ப வந்து மேனுவல் அந்த உடும்ப கையில தூக்கிட்டு போறத பாத்துக்கிறான். ஆனா அவன் தூரத்துல போறதுனால அது வந்து என்னங்கிறது இவளுக்கு தெளிவா தெரியல. ஏதோ கையில பிடிச்சு தூக்கிட்டு போறாங்கிறது தெரியுது. ஒரு டவுட்ல அது உடும்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவளுக்கு இருக்குது. அன்னைக்கு நைட்டே சுத்தி இருக்கிற எல்லா வீட்டு ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறான். நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே உங்களை கூப்பிட்டு பார்ட்டி வைக்கணும்னு நினைச்சேன். சில வேலைகள் இருந்ததுனால அது என்னால வைக்க முடியாம போச்சு. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடும்பு ஒண்ணு பிடிச்சிட்டு வந்தா இல்லையா, அந்த உடும்பை தான் ஃப்ரை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் அதை ஆஹா ஓகோன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது போர்க்கா பீஃபா இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க பிரியாவோட வீட்டுல பிரியாவும் ஸ்டெஃபியை தவிர என்ன 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி என்ன சொல்றா, என்ன இவ்வளவு பிரமாதமான வாசமா வருது, என்ன கறியா இருக்கும், நம்மளும் பேசாம பார்ட்டில போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் பிரியா சொல்றா, காலையில அவன் ஏதோ கையில பிடிச்சு தூக்கிட்டு போனான், பாக்குறதுக்கு உடும்பு மாதிரியே இருந்துச்சு, ஆனா அது என்னன்னு தெளிவா தெரியல அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்றா. அப்பதான் அந்த குண்டா ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவன் என்ன சொல்றானா, என்னது உடும்பு கறியா, ஏன் புருஷன் இந்த உடும்பு கறியை மோந்து கூட பார்க்க மாட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
ஆனா இவளோட புருஷன் தான் அங்க கறியை வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கறியை அவன் ஃப்ரை பண்ணி கொடுக்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் எப்ப வீட்டுல இருப்பாங்க, எப்ப வெளியில போறாங்க, எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் அவங்க மூலமாவே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த நாள் மேனுவல் யாரோ ஒருத்தர் போய் பாக்குறான். அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறான். ஆனா அது யாரு என்னங்கிறது தெரியல. ஒரு குச்சியில துணியை கட்டி ஊனி வச்சு அது தெரியுதான்னு சொல்லி ஆண்டனி வீட்டுல எல்லாம் போய் செக் பண்ணிருப்பான்ல, அதை போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அந்த போட்டோவை அந்த அங்கிள் கிட்ட காமிச்சு, ஆண்டனி வீட்டுல இருந்து பார்த்தா எதுவுமே தெரியல, ஆனா சிசிலி ஆண்டி வீட்டுல இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது. சிசிலி ஆண்டியும் தாமஸ் அங்கிளும் செவ்வாய்க்கிழமான சர்ச்சுக்கு போவாங்களாம். அவங்க திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த டீடைல்ஸ் எப்படி உனக்கு தெரியும்னா, உடம்பு கறி சாப்பிடும்போது தாமஸ் அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல ஆண்டனி வைஃப் மட்டும் தான் வீட்டுல இருப்பா, மத்த எந்த வீட்லயுமே யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மேனுவல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த அங்கிள் வந்து இல்ல பகல்னா ரொம்ப ரிஸ்கான விஷயம், நைட்டுன்னா தான் நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த அங்கிளோட பையன் ஒருத்தர் இருக்கான் ஜான்னு சொல்லி, அவன் வந்து என்ன சொல்றான்னா, மேனுவல் சொல்ற பிளான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க ஆண்டனியோட ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆண்டனிக்கு வந்து ஏதோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் போல. ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாரும் அவனை கங்க்ராட்ஸ் பண்றாங்க. ஆனா ஆண்டனிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா பீகார்ல இவனை தூக்கி போட்டிருக்காங்க. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல பீகாருக்கு போகணுமேனு வருத்தப்படுறதா அப்படிங்கிற ஒரு நிலைமை. இங்க பிரியா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்திருப்பா. பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வருது. நாங்க மேலம் கம்பெனில இருந்து போன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. மேலம் கம்பெனிங்கிறது இவ ஃபர்ஸ்ட்ல ஒரு இன்டர்வியூக்கு போனா இல்லையா, அந்த கம்பெனி பேர் தான் மேலம். அந்த கம்பெனில இருந்து போன் பண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த மேனேஜர் லெவல் இன்டர்வியூக்கு எப்ப வரணுங்கிற டீடைல் நாங்க அப்புறமா கால் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா சீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி இன்டர்வியூக்கு போயிருப்பா. அதுல செலக்ட் ஆயிட்டோங்கிறதுல ஒரே குஷி இவளுக்கு. குரூப்ல ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தா, ஸ்டெஃபி வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூல பாஸ் பண்ணிருப்பா. அவ குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கா. அதை பார்த்துட்டு உடனே ஸ்டெஃபிக்கு போன் பண்ணி சொல்றா, நீயும் செலக்ட் ஆயிட்டியா, நானும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது இன்னும் 2 நாள்ல ஆண்டனிக்கும் பிரியாவுக்கும் ஆனிவர்சரி வரப்போகுது. அன்னைக்கே இன்டர்வியூல பாஸ் பண்ணதுக்கும் ஆனிவர்சரிக்கும் சேர்த்து ஒட்டுக்கா பார்ட்டி வைக்கிறோம், நீ வந்துருங்கிற மாதிரி ஸ்டெஃபி கிட்ட சொல்றா. இங்க ஸ்டெஃபி வந்து மேனுவல பாக்கிறதுக்காக வந்திருக்கா. மேனுவலுக்கும் ஸ்டெஃபிக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு போல. 2 பேரும் மேனுவலோட பேக்கரியில தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டெஃபி என்ன சொல்றானா, யாராச்சும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூல பாஸ் பண்ணதுக்குலாம் பார்ட்டி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி மேனுவல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனிவர்சரி வருது அவளுக்கு, அதனால அதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒட்டுக்கா பார்ட்டி வைக்கிறாங்க, கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் மேனுவல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் வரட்டுமா இந்த பார்ட்டிக்கு, எனக்கும் ஆசையா இருக்கு, வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நீயும் அவ வீட்டு பக்கத்துல தானே இருக்க, அதனால கண்டிப்பா உன்னையும் கூப்பிடுவா, வந்துரு அப்படின்னு ஸ்டெஃபி சொல்றா. சரிட்டு இப்ப 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு ஸ்டெஃபி கிளம்பி போறா. ஸ்டெஃபி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இங்க மேனுவல் அவனோட அங்கிளுக்கு கால் பண்ணி, நம்மளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆண்டனியும் பிரியாவும் பார்ட்டிக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் மேனுவல், அங்கிள், ஜான் 3 பேரும் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குல்ல, இந்த தண்ணி எல்லாம் வீட்டுல ஊத்தி வைப்பாங்களா அந்த டேங்க், அந்த மாதிரி போய் ஜான் தான் வாங்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக வாங்குறாங்கிறது மேனுவலுக்கும் அங்கிளுக்குமே தெரியல. அந்த அங்கிள் புலம்புறாரு. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒரு கருமும் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. பார்ட்டி நடக்கிற நைட்டும் வந்துருச்சு. எல்லாரும் பார்ட்டிக்காக அரைவல் ஆக்கிட்டு இருக்காங்க. மேனுவல் அவங்க வீட்டுல என்ன பண்றான்னா, கபோர்ட்ல இருக்கிற துணி எல்லாம் எடுத்து ரூம் ஃபுல்லா பரப்பி போடுறான். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் எடுத்து ஜன்னல் ஓரமா நிறுத்தி வச்சு அதுல அயன் பாக்ஸையும் வச்சு பிளக் ஆன் பண்ணி விடுறான். அயன் பாக்ஸ் அப்படியே படுக்க வச்சிடறான். நிக்க வைக்கல, படுக்க வச்சிடறான். அந்த நேரத்துல ஸ்டெஃபியும் போன் பண்ணி, நீ இன்னும் வராம இருக்கிற, கிளம்பி வாசிக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த கிளம்பிட்டா உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கி வச்ச கிஃப்டையும் எடுத்துக்கிட்டு பார்ட்டிக்கு வரான். எல்லாரும் வந்தாச்சு. மேனுவலுக்காக வெயிட்டிங். கரெக்டா மேனுவல் வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் ஆண்டனிக்கு கேக் ஊட்ட போகும்போது அங்க மேனுவலோட வீட்டுல ஏதோ பிடிச்சி எரியுதுங்கிறத பிரியா பாத்துறா. மேனுவலோட அம்மா வேற வீட்டுல இருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியல. வீட்டுல போய் பார்த்தா அவங்க அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அங்க இருக்கிற தோட்டம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே மேனுவலோட அம்மா இல்ல. அப்புறம் போலீஸ் வந்து மேனுவல் கிட்ட தான் விசாரணை பண்றாங்க. அம்மாவுக்கு முடியலன்னு சொல்றீங்க, அம்மாவை தனியா வீட்டுல விட்டுட்டு போகும்போது ஏன் வீட்டை கூட லாக் பண்ணாம நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அம்மாவுக்கு டேப்லெட் எல்லாம் போட்டு நான் தூங்க வச்சுட்டேன், அவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க, நாமளும் பக்கத்து வீட்டுக்கு தானே ஃபங்க்ஷனுக்கு போறோம், போனதும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு லாக் பண்ணல, அப்படியே விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க ஸ்ட்ரீட்ல எங்கேயுமே சிசிடிவி கேமராவே இல்ல. எங்கேயாவது கேமரா இருக்குமான்னு கேட்டா, இந்த தெரு மொக்குல ஒரு மொபைல் ஷாப்ல கேமரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அங்கேயாவது போய் விசாரிச்சு பார்ப்போம், ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த அம்மா நடந்து போய்கிட்டு இருந்தாங்களா, அவங்களை கூப்பிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. உடனே எல்லாரும் கிளம்பி போறாங்க. மேனுவலும் போறான். மேனுவல் கூட ஆண்டனியும் போறான். இங்க லேடிஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கிருஷ்ணன் அங்கிள் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மாவுக்கு அல்சைமர்னு சொல்லி ஏதோ ஒரு வியாதி இருக்கான், அதாவது ஞாபக மறதி. ஞாபக மறதிங்கிறது as usual எல்லாருக்குமே வர்றதுதான். ஆனா இது வந்து அதேத ஞாபக மறதி, அதாவது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்களாம். லேடிஸ்க்கெல்லாம் ஒரே ஷாக்கு. நம்ம கிட்ட இதை பத்தி எதுவுமே மேனுவல் சொல்லவே இல்லையே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னா, ஆனா இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை போய் ரூம்ல மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சுட்டு வெளியில வந்தா கிருஷ்ணன் அங்கிள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நேரத்துல அம்மாவை தனியா விடுறது ரொம்ப ரிஸ்க், அதனால யாராவது நர்ஸ் மாதிரி ஒரு ஆளை போட்டு அம்மாவை கவனிச்சுக்கோ, பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து ஆண்டனி என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா லிசி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் பிரியா பிரெக்னண்டா இருக்கும் போது கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க, நான் அப்புறமா அந்த நம்பரை எடுத்து உனக்கு தரேன், நீ அவங்க கிட்ட பேசி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி சொல்லுவான். இவங்கெல்லாம் பேசிட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் மேனுவல் அவங்க
மாமா, ஜான் 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. மேனுவல் என்ன சொல்றான்னா, நம்ம அடுத்த பிளானை பகல தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க மாமா வந்து உடனே நம்ம டயானாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த டயானா யாருன்னு தெரியல, கதை போக போக வருவாங்க, யாருன்னு பாப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரியாவும் ஆண்டனியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆண்டனி என்ன சொல்றான்னா, மேனுவல் அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், அவங்க அம்மா பார்த்ததும் கதறி அழுதுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏறி தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. அந்த ஞாபகத்துல தான் இன்னைக்கு அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி சொல்றான். ஆனா இது வந்து பிரியாவுக்கு நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அல்சீமர் வியாதி இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எப்படி ஏற்கனவே ட்ரெயின்ல போனதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்பவும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கூட கிச்சன்ல வேலை செய்யும் போது இவளால ஃப்ரீயா வேலை செய்யவே முடியல. அதே யோசனையிலேயே இருக்கிற, அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. இவங்க பூவை பறிச்சு மோந்து பார்த்தது, செப்பலை வெளியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள போனது, டேங்க் நம்பி ஊத்தும் போது அதை மோட்டர் ஆஃப் பண்ணனது, இது எல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருந்து வெளியில ஜன்னல் வழியா பார்க்காம வேற ஒரு இடத்துல இருந்து பாக்குற மேனுவலோட வீட்டுல என்ன பண்றாங்கன்னு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. மேனுவல் என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவோட துணி, அவன் துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கான். இதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த அல்சீமர்ஸ் பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறா. கூகுள்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த அல்சீமர்ஸ் வந்தவங்க அவங்களோட மெமரி, திங்கிங், பிஹேவியர் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிருமா. அவங்களால எந்த ஒரு வேலையுமே தனியா செய்யவே முடியாதான். அடுத்த நாள் காலையில மேனுவலும் ஸ்டெஃபியும் பேசிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு, போகணும். அந்த நேரத்துல எப்படி அம்மாவை தனியா விட்டுட்டு போறதுன்னு தெரியல, அம்மா ரொம்ப பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஸ்டெஃபி என்ன சொல்றான்னா, நான் வேணா அப்படியே லீவ் போட்டுறேன், அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். இங்க பிரியா வந்து ஆண்டனியா அனுப்பி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது மேனுவலும் ஸ்டெஃபியும் பேசிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே உள்ள போறா. மேனுவல் என்ன பண்றானா, ஸ்டெஃபி போனதுக்கு அப்புறம் மேனுவலும் மேனுவலோட அங்கிள் இருப்பார்ல, 2 பேரும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் தான் உட்காந்துருக்காங்க, யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜான் வரான். ஜான் வந்து டாக்டர் போல இருக்கு. அவனை பார்த்ததும் இவங்களும் எந்திரிச்சு உள்ள ரூம்குள்ள போறாங்க. ஜான் என்ன பண்றானா, மாத்திரையும் பாய்சனும் கொடுக்குறான். மாத்திரையை வந்து பாலியோ ஜூஸ்லயே கலந்து கொடுங்க, 1 மணி நேரத்துல தூங்கிடுவாங்க, இந்த பாய்சனை கொடுத்தீங்கன்னா ஆளே கதம் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறான். சரின்ட்டு மேனுவல் அந்த மாத்திரை பாய்சன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன சொல்றான்னா, செவ்வாய்க்கிழமை தான் நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஆள் போட சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் போடாம விட்டானா என் மேல சந்தேகம் வரும் உங்களுக்கு, அதனால நானும் கிருஷ்ணன் அங்கிளும் நர்ஸை பாக்கிறதுக்காக போயிருவோம், நீங்க தான் இந்த வேலையை பக்காவா முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட சொல்றோம். அந்த அங்கிளும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. இங்க பிரியா அதை விடுறதா இல்ல, இந்த அல்சீமர்ஸ் நோயை பத்தியே தான் பாத்துட்டு இருக்கா. டிவிலயும் அதுதான் பாத்துட்டு இருக்கா, கூகுள்லயும் அதை தான் சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து மழை வர்ற மாதிரி இடியெல்லாம் அடிக்கிற சத்தம் கேக்குது. இப்ப மேல துணியெல்லாம் காய போட்டிருப்பா, அதை எடுக்கலான்ட்டு மொட்டை மாடிக்கு போறா. அங்க போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது மேனோட வீட்டை பாக்குறா. அவன் காலையில துணி விரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தால அந்த துணியெல்லாம் எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருப்பா, ஒருவேளை மேனுவல் எடுத்திருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது அப்பதான் மேனுவல் எங்க வெளியில போயிட்டு வரான். இவன் இப்பதான் வீட்டுக்கு வர்றான்னா அப்ப துணி யார் எடுத்திருப்பா, ஒருவேளை மேனுவலோட அம்மா எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பிரியாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒல்லியா இருப்பாள், அவ பேரு சுலோ. அந்த பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அந்த அம்மாவுக்கு ஞாபகம் மறதிலாம் கிடையாது, நம்மள விட அவங்க பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க. பெட் லேம்ப் எப்படி ஆஃப் பண்ண தெரியுது, டேங்க் நிறைஞ்சிருச்சுன்னு மோட்டரை எப்படி ஆஃப் பண்றாங்க, வெளியில போனா எப்படி மறக்காம செப்பல போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேனுவல் காய போட்ட துணியை கூட அவங்க தான் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு அல்சீமர்ஸ் இருக்குன்னு நம்ம எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெஃபி தான் அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கா, அவளே துணி எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சுலோ பொண்ணு சொல்றான். அப்பதான் பிரியாவுக்கே தெரியுது ஸ்டெஃபி தான் மேனுவலோட அம்மாவை பாத்துட்டு இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா மேனுவலோட வீட்டுல இருந்து குக்கர் விசில் சவுண்ட் ஒண்ணு வருது. அப்ப பிரியா என்ன சொல்றான்னா, எப்பவுமே இந்த வீட்டுல குக்கர் விசில் வந்துச்சுன்னா 4 விசிலுக்கு மேல கேட்டதே கிடையாது. மேனுவல் வந்து வீட்டுக்கு வெளியே காரை கழுவிக்கிட்டு இருக்கான், உள்ள விசில் வந்துகிட்டு இருக்கு, 4 விசிலுக்கு மேல வராது, நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்றா. சரின்ட்டு இவங்க 2 பேரும் அந்த விசிலை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4 விசில் வந்துருது. 4வது விசில் வர்ற நேரத்துல கரெக்டா மேனுவல் உள்ள போறான். அந்த விசில் சவுண்ட் அதுக்கு மேல வர மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி 5வது விசில் வரல பத்தியா, 4 விசிலோட ஆஃப் ஆயிடுச்சு, அந்த அம்மா தான் குக்கரை ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அதுக்கு சுலோ என்ன சொல்றானா, இந்த மேனுவல் தான் கரெக்டா உள்ள போயிட்டாரு இல்ல, அவர் தான் போய் ஆஃப் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அப்பவும் பிரியா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அது எப்படி உடனே போய் ஆஃப் பண்ண முடியும், கண்டிப்பா அந்த அம்மா தான் ஆஃப் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு பிரியா அடிச்சு சொல்றா. அடுத்த நாள் காலையில மேனுவல் என்ன பண்றானா, இவன் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்தால அந்த மாத்திரை நல்லா நுணுக்கி ஒரு ஜக்கு நிறைய ஜூஸை போட்டு வச்சிருக்கான். கரெக்டா ஸ்டெஃபியும் வீட்டுக்கு வந்துடுறா. நாங்க இந்த மாதிரி நர்ஸை பாக்கிறதுக்கு கிளம்புறோம், நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, டப்பால ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், 11 மணி ஆனவொன்னு அம்மாவுக்கு ஜூஸ் கொடுத்துரு, நீயும் ஊத்தி குடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். சொல்லிட்டு யாரையும் வீட்டு பக்கம் வர விடாத, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். மேனுவல் வெளியில கிளம்புறத பிரியா அவங்க வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க மேனுவல் வீட்டுல அவங்க அம்மா வழக்கம் போல குக்கிங் வீடியோ தான் பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா 11 மணி ஆகுது. 11 மணி ஆனவன ஜூஸ் கொடுக்க சொல்லி மேனுவல் சொல்லிருப்பான். சரின்ட்டு டம்ளர்ல ஊத்தி அந்த ஜூஸை கொண்டு போய் கொடுத்தா அந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு மேனுவல் மெசேஜ் பண்றான், அம்மாவுக்கு ஜூஸ் குடுத்தியா, குடிச்சாங்களா அப்படின்னு மெசேஜ் பண்றான். நான் கொடுத்தேன், அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு மெசேஜ் பண்ணுவா. உடனே ஸ்டெஃபிக்கு கால் பண்றான், அம்மா கிட்ட நின்னு பேசாத, தனியா வந்து தூரமா வந்து பேசு அப்படிங்கிறான். சரின்ட்டு இவளும் தூரமா வந்துடுறா. அம்மாவுக்கு முதல்ல கொடுத்தா அவங்க எதையும் வாங்கிக்க மாட்டாங்க, முதல்ல நீ ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மாவுக்கு ஊத்தி கொடு, அப்பதான் குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு ஸ்டெஃபியும் அதே மாதிரியே முதல்ல அந்த கிளாஸ்ல இருக்கிற ஜூஸ் எடுத்து
இவ குடிச்சிடறா. அதுக்கப்புறமா வேற கிளாஸ் எடுத்து ஜூஸ் ஊத்தி அம்மாவுக்கு கொடுக்குறா. அந்த அம்மாவும் வாங்கி உடனே குடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல கார்ல மேனுவலோட அங்கிள் வந்துட்டு இருக்காரு. எங்க வர்றாருன்னா மேனுவலோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. கரெக்டா வீட்டுக்கு கிட்ட வர பிரியா மேனுவலோட வீட்டுக்குள்ள போறா. அதை பார்த்ததே உடனே மேனுவலுக்கு போன் அடிச்சு, அடே நம்ம வீட்டுக்குள்ள அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா போயிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவனுக்கா ஒன்னும் புரியல. அவ எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள போறா, அவளுக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு அவனுக்கும் புரியல. இன்னும் 10 நிமிஷத்துல தூங்கிடுவாங்க, அதுக்குள்ள நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படியாவது அந்த பிரியாவை வெளியே போக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா எப்படி அவளை வெளியே போக வைக்கிறதுங்கிறது இவனுக்கும் ஒன்னும் புரியல. யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். இங்க பிரியா வீட்டுக்குள்ள வந்து காலிங் பெல் அடிக்கிறா. கையில அயன் பாக்ஸ் ஏதோ வச்சிருக்கா. ஸ்டெஃபி வெளியில வந்து, என்ன அயன் பாக்ஸோட வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, மேனுவலோட அயன் பாக்ஸ் தான் இன்னைக்கு எரிஞ்சு போச்சு இல்ல, அதனால ஆண்டனி தான் இவங்க கிட்ட அயன் பாக்ஸ் கொடுத்து வைன்னு சொன்னாரு, நான் தான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு காலையில மேனுவல் கசங்கி போன சட்டையை போட்டுட்டு போகும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் அயன் பாக்ஸ் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்ட்டு அயன் பாக்ஸ் வாங்கிக்கிறா. வாங்கினதுக்கு அப்புறம் அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அவாக்குல உள்ள போயிடுறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வர வேண்டாம்னு சொல்லவும் முடியல, வான்னு கூப்பிடவும் முடியல. அவாக்குல உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட பேச்சு கொடுக்குறா. ஆனிவர்சரி அன்னைக்கு காணாம போனாங்க இல்லையா, நீங்க மாத்திரை போட்டு தூங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, எப்படி எந்திரிச்சு வெளியில போனீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கா. அப்ப ஸ்டெஃபி என்ன பண்றான்னா, அந்த ஜூஸ் இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சுல, அதை இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி பிரியா கிட்ட குடிக்க சொல்லி கொடுக்குறா. இங்க மேனுவல காமிக்கிறாங்க. மேனுவல் சரி டென்ஷன்ல இருக்கான். எப்படியாவது பிரியாவை வெளியே போக வைக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. ஆண்டனி சொல்லிருப்பான்ல, எனக்கு வந்து லிசி அக்கான்னு ஒருத்தவங்களை தெரியும், அவங்க நம்பர் நான் தரேன்னு சொல்லிருப்பான்ல. அதனால என்ன பண்றான், உடனே ஆண்டனிக்கு போன் பண்றான். அவனுக்கு போன் போகுது, ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். இங்க பிரியா அவங்க அம்மா கிட்ட நிறைய திருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த அம்மா எதுவுமே வாய் பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்டெஃபி தான் இருந்துகிட்டு, அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பிரியா அப்படின்றா. சரின்ட்டு இவ்வளவு எந்திரிச்சு வந்து பொறுமையா சோஃபால உட்காந்துக்கிட்டு, நம்ம இன்னைக்கு தான் ஃப்ரீயா பேசுறதுக்கான டைம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மேனுவல் திரும்ப ஆண்டனிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க பைக்ல போய்கிட்டு இருக்கான். கால் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமா நிறுத்தி அந்த காலையும் அட்டன் பண்றான். இங்க பிரியாவை காமிக்கிறாங்க. மேனுவலோட அம்மா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்துல ஆண்டனி போன் பண்றான். டிராயர்ல என்னோட பழைய போன் இருக்கும், அதுல லிசி அக்கா நம்பர் எடுத்து உடனே எனக்கு அனுப்பு, மேனுவல் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு எந்திரிச்சு வெளியில வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அந்த டிராயர்ல எங்க போன் எங்க இருக்குன்னு ரொம்ப வேகமா தேடுறா. தேடி அந்த போனையும் எடுத்து நம்பரையும் ஆண்டனிக்கு அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் மேனுவல் வீட்டை காமிக்கிறாங்க. ஸ்டெஃபி வந்து அந்த ஜூஸை குடிச்சதுனால நல்ல மயக்கத்துல இருக்கா. அந்த சோஃபால உட்காந்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஆனா மேனுவலோட அம்மாவை காணும். அப்புறம் தான் காமிக்கிறாங்க, அந்த மேனுவலோட அங்கிள் கார் எடுத்துட்டு வந்திருந்தாருல, அவரோட கார்ல பின்னாடி சீட்ல அந்த அம்மா படுத்திருக்காங்க. அந்த அம்மாவை கடத்திட்டு போறாரு போல இருக்கு. கடத்திட்டு போறாரா கூட்டிட்டு போறாரான்னு தெரியல. அப்படி கடத்திட்டு போற மாதிரி இருந்தா மேனுவல் ஏன் சொந்த அம்மாவே கடத்தணும்? அந்த சீன் அப்படியே கட் ஆகி ஒரு ரயில்வே ட்ராக்ல ஏதோ ஒரு டெட் பாடி கிடக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க எல்லாம் ஒரே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அங்க ரயில்வே ட்ராக்ல கிடக்குற டெட் பாடி கிரேஸ் அம்மாவுக்கு சேம் ஏஜ் குரூப் தான். அதனால கிரேஸ் அம்மாவா இருக்குமாங்கிற ஒரு டவுட்ல தான் மேனுவல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரோஜினி அம்மா பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஸ்டெஃபிக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதான். அவதான் மயக்கத்துல இருந்தால அன்னைக்கு, அதனால மேனுவலோட அம்மா காணுங்கிற விஷயம் ஸ்டெஃபிக்கு தெரியாது போல. இங்க ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு வந்து கார்ல ஏறா. இது யாருன்னு பாத்தீங்கன்னா மேனுவலோட அக்கா டயானா. மேனுவலோட அங்கிள் சொல்லிருப்பாருல்ல, டயானாவை உடனே இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லணும்னு, அந்த டயானா இந்த பொண்ணு தான். இவன் வந்து நியூசிலாந்துல இருக்கிற போல அம்மா காணோம் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு இந்தியா கிளம்பி வந்திருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த டெட் பாடி மேனுவலோட அம்மா இல்லங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க, எப்படி போனாங்க, அன்னைக்கு காணாம போகும்போது அது நைட்டு, அதனால யாரும் பார்க்கல. ஓகே, இன்னைக்கு பகல் டைம்ல காணாம போயிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்குமே யாரும் பார்க்கவும் இல்ல, எந்த கேமராவிலையும் பதிவாகல, எப்படி காணாம போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் டவுட் பண்றாங்க. இங்க பிரியாவும் சுலோவும் ஸ்டெஃபியை பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா ஸ்டெஃபி வந்து மயக்கத்துல இருந்தா இல்லையா, அவளுக்கு என்னவோ ஏதோ அவளை பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும் போது பிரியாவுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அன்னைக்கு ஆண்டனி போன் பண்ணி லிசி அக்காவோட நம்பர் உடனே எடுத்து அனுப்பு, மேனுவல் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான் இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு உடனே இந்த லிசி அக்காவுக்கு கால் பண்றா. யாராவது மேனுவல்னு ஒருத்தர் கால் பண்ணி பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அந்த லிசி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, மேனுவல்னு யாரும் எனக்கு தெரியாது, அப்படி யாரும் எனக்கு போன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ மேனுவல் அங்க இருந்து என்ன அனுப்புறதுக்காக தான் போன் பண்ணி லிசி அக்காவோட நம்பரை கேட்டிருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு புரியுது. மேனுவலோட வீட்டுக்கு போனது அவனுக்கு எப்படி தெரியும்? ஸ்டெஃபி கூட தான் இருந்தா, அவ எதுவும் போன் பண்ணல. அப்ப யாரோ அவனுக்கு சொல்லிருக்காங்க, அவன் பண்ற ஃப்ராட் வேலையை அவன் மட்டும் தனியா பண்ணல, கூட வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற டவுட் இவளுக்கு வருது. அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அம்மா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச் ஃபாதர்லாம் வந்து ஒரு பிரேயர் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாரும் பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டயானா மட்டும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நைஸா பிரேயர்ல இருந்து வெளியில வந்து தோட்டத்துல வந்து யாருக்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மர்மமா இருக்கு. சீக்கிரமா அந்த லேண்டை விக்கிறதுக்கு பார்க்கணும். பார்ட்டி எதுவும் மாட்டல, பார்ட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த லேண்டை வித்து நமக்கு தேவையான பணத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பிரியா அந்த இடத்துக்கு வர. அவ வந்து டயானா கிட்ட பேச்சு கொடுக்குறா. டயானா கிட்ட அதையும் இதையும் பேசி நைஸா அவளோட நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறா. அந்த நேரத்துல அந்த லேண்ட் புரோக்கர் ஒருத்தன் வரான். பார்ட்டி ஒன்னு வந்திருக்கு, ஆனா அவன் 8 லட்சம் தான் தருவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. கரெக்டா மேனுவல் அந்த இடத்துக்கு வந்துடுறான். 12 லட்சம்னா ஓகே பண்ணுங்க, 8 லட்சத்துக்குலாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மேனுவல் சொல்லிடுறான். அப்படின்னு லேண்ட் விக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த டயானா பொண்ணு மேனுவல் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு நான் நியூசிலாந்து கிளம்பி போயிருவேன், அதுக்குள்ள இந்த விஷயத்தை நீ தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில டயானா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டால் ஒன்னு எடுத்து வைக்கிறா பாருங்க. இந்த டால் வந்து பிரியாவோட பொண்ணு ஒரு கபோர்ட்ல இருந்து டால் எடுக்க ட்ரை பண்ணிருப்பால, அந்த டால் தான் இது. எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. இங்க பிரியாவும் அவன் ஃப்ரெண்டு ஸ்லோவன் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டயானா கிளம்பும் போது அவங்கள பார்த்து டாடா பை பை எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறா. அதை வந்து இந்த மேனுவல் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே மேனுவலோட அங்கிளும் ஏதோ ஒரு குடோன் மாதிரி
இருக்கு. அந்த குடோன்ல ஏதோ பேரலா கார்ல ஏத்துறாங்க. என்ன ஏத்துறாங்கன்னு தெரியல. அதை கொண்டு வந்து மேனுவலோட வீட்டுல தான் ஒண்ணுன்னா இறக்கி வைக்கிறான். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு மேனுவல் வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறான். கரெக்டா லைட் ஆஃப் ஆகிற நேரத்துக்கு டக்குன்னு உள்ள போயிடுறான். நல்லா இடி இடிக்குது, மழை வர்ற மாதிரி இடி சத்தம் எல்லாம் கேக்குது. பிரியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இடி அடிக்கிற சத்தத்துல அவளுக்கு தூக்கம் முழிப்பு வருது. எந்திரிச்சு என்னன்னு வெளியில எட்டி பாக்குறா. வானெல்லாம் இடி மின்னலோட இருக்குது. திடீர்னு அவளுக்கு என்ன யோசனை பண்ணாலும் தெரியல. உடனே போய் மேனுவலோட வீட்டை பாக்குறா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு எதுவும் தெரியல. இந்த சைடு திரும்பி இப்படி பார்க்கும்போது மேனுவல் வீட்டு ஜன்னல்ல அவங்க அம்மா நிக்கிறாங்களா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே ஷாக்கு, பயந்துடுறா. உடனே ஆண்டனின்னு கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு திரும்ப போய் அவங்க வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுல எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிருக்கும். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே குழப்பமா நின்னுட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஆண்டனி வந்துடுறான். நான் மேனுவலோட அம்மாவை பார்த்தேன், இங்க வந்து பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காட்டினா அங்க எதுவுமே தெரியல. இது வெறும் இமேஜினேஷனா இருக்கும், நீ வந்து அமைதியா பாடு அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அந்த அம்மாவை பார்த்தேன், அங்க ஜன்னல் ஓரமா நின்னுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறா. அப்படின்னா அந்த அம்மா வந்திருப்பாங்களா என்னவோ, கிடைச்சிட்டாங்களா என்னவோ அப்படின்னு சொல்றான். சரி நீ அப்ப உடனே மேனுவலுக்கு போன் பண்ணி வந்துட்டாங்களா இல்லையான்னு கேளுன்னு சொன்னா, இப்ப வேண்டாம் நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில மேனுவலுக்கு போன் பண்ணி அவன் கேட்கறான். அவன் என்ன சொன்னா ஏது சொன்னான்லாம் தெரியல. போன் வச்சதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன்ல இது வெறும் இமேஜினேஷன் தானே, அவங்க அம்மா இன்னும் கிடைக்கலையா, நீ வேற எதையோ பார்த்துட்டு அம்மா நிக்கிறாங்கன்னு பயந்து போயிருக்கிற. பிரியாவும் ஆண்டனியும் பேசிட்டு இருக்கிறத இங்க மேனுவல் அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டனிலாம் ஆபீஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் பிரியாவோட ஃப்ரெண்டு சுலோ சல்மா 2 பேரும் வராங்க. பிரியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிரியா என்ன சொல்றானா, அம்மா காணாம போயிட்டாங்கன்னு மேனுவல் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அம்மா நிஜமாலுமே காணாம போகலன்னு நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. நைட் ஆயிடுச்சு. பிரியா டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஆண்டனி வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட மேனுவல் என்ன பண்றாங்கிறத பாத்துக்கிட்டே இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப மேனுவல் வந்து ஜீப் எடுத்துட்டு கிளம்புறான். கிளம்புறத பார்த்தவன பிரியா என்ன பண்றா, ஆண்டனி கூப்பிட்டு நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் டிஃபனை போட்டுட்டு இவ அப்படியே நைஸா வெளியில கிளம்புறா. ஹெட்செட் எடுத்து காதுல போட்டுக்கிட்டு சுலோங்கிற பொண்ணுக்கு கால் பண்றா. கால் பண்ணி அவளை லைனுக்கு கொண்டு வந்துட்டு நான் இப்ப மேனுவல் வீட்டுக்கு போறேன், அவன் வெளியில கிளம்பி போயிட்டான், நீ யாராவது வராங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றா. மேனுவல் ஏன் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறத நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேனுவலோட வீட்டுக்கு போறா. இங்க அந்த சுலோ என்ன பண்றானா, அந்த சல்மா பொண்ணுக்கு காலை கனெக்ட் பண்ணி விட்டுறா. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சல்மா வந்து மேனுவல் வீட்டு பக்கத்துல அந்த சிசிலி ஆண்டி வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல இருந்து யாராவது வெளியில வந்துடுறாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க சுலோ என்ன பண்றானா, மேனுவல் ஜீப் திரும்ப வருதுன்னு அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா என்ன பண்றானா, மெதுவா வீட்டுக்கு சைடுல எல்லாம் கம்பி மாதிரி இருக்கு, அதுல காலை வச்சு மெதுவா மேல ஏறதுக்கு ட்ரை பண்றா. மேல ஏறினதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, எட்டி பாக்குறா. ஆனா எதுவுமே தெரியல. இவங்க 2 பேரும் இந்த சுலோவும் சல்மாவும் பயந்து போய் நிக்கிறாங்க. யாராவது வந்துருவாங்களோ பாத்துருவாங்களோ மாட்டிக்குவாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஜன்னல் வழியா எதையும் பார்க்க முடியல, இருட்டா தெரியுது. ஆனா வீட்டுக்குள்ள அந்த ஜான் இருக்கான். அவன் வந்து கெமிக்கல் லேப்ல மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள வரான். அப்ப ஜன்னல்ல ஒரு முகம் தெரியறத பார்த்தவொடனே அவன் பயந்து போய் கீழே விழுந்துடுறான். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து எட்டி பாக்குறாங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியுது. உடனே மேனுவலுக்கு கால் பண்றான். நீ எங்கடா இருக்க, உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க, வந்து ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப வந்து சிசிலி ஆண்டி வீட்டுல இருந்து தாமஸ் அங்கிள் வெளியில வந்துடுறாரு. இங்க கரெக்டா மேனுவலும் வந்துட்டான். ஒரு பக்கம் சுலோ மேனுவல் வந்துட்டான், நீ சீக்கிரம் குதி, அவன் உள்ள வந்துட்டான், சீக்கிரம் குதி குதி நீ இவ கத்துறா. சல்மா வந்து தாமஸ் நினைக்கிறாரு, நீ குதிச்சா ஒரு பாத்துருவாரு, குதிக்காதங்கிறா. ஒரு பக்கம் இவ குதிங்கிறா, இன்னொரு பக்கம் இவ குதிக்காதங்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா மேனுவல் கேட்டை தாண்டி உள்ள வந்துட்டான். டக்குனு எகிரி குதிச்சிடறான். இவ குதிக்கிறத தாமஸும் பாத்துறாரு. அவருக்கு தெளிவா பிரியா தான் இருக்கிறாங்கிறது தெரியல. மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. எகிரி குதிச்சு வேகமா இந்த பக்கம் ஓடி வந்துடுறா. மேனுவலும் ஜீப்பை விட்டு இறங்கினதும் வீட்டுக்கு இந்த சைடு ஓடி வரான். இவ வேகமா இவங்க வீட்டுக்கு அந்த தோட்டத்து வழியா ஓடி வரா. கரெக்டா பிரியாவோட வீட்டு காமன்ஸ் ஒரு எகிரி குதிக்கலான்னு தாண்டும் போது மேனுவல் வந்துடுறான். இந்த நேரத்துல நீ என் வீட்டுக்குள்ள என்ன பண்ற, நீ என் வீட்டுக்கு வந்தது ஆண்டனிக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஆள் இல்லாத நேரத்துல அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு பிரியா வந்து அம்மா இருக்காங்களான்னு பாக்க வந்தேன் அப்படிங்கிறா. அம்மா காணாம போய் 1 வாரம் ஆச்சு. காலையிலேயே ஆண்டனி போன் பண்ணும்போது நான் தான் சொன்னனே நான் அம்மா வரலன்ட்டு, உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிறான். அதுக்கு பிரியா வந்து இல்ல நீ போய் சொல்ற, நேத்து நைட்டு அம்மாவை நான் வீட்டுல பார்த்தேன், அம்மா வந்துட்டாங்க, நீ போய் சொல்றங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. நானே அம்மா காணோன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், தேவையில்லாம என்ன இன்னும் டென்ஷன் பண்ணாத, கம்மனு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் வந்துடுறான். சரின்ட்டு இவ்வளவு அந்த காமன் சேவரை தாண்டி எகிரி குதிச்சு போலான்னு போகும்போது அங்க ஆண்டனி நின்னுட்டு இருக்கான். அம்மா வந்துட்டாங்களான்னு பார்க்க போனேன் அப்படிங்கிற. அப்போ நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்ல, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாக்குல உள்ள போயிடுறான். வேற எதுவும் பேசல. இங்க மேனுவல் திரும்ப வீட்டுக்கு போய் அவன் மேல இருந்து கீழே குதிச்சால அந்த இடத்துல போய் அந்த சைட்ல எல்லாம் தேடிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த செவத்துல ஏதோ லீக்கேஜ் மாதிரி தெரியுது, செவத்துல ஏதோ எல்லாம் ஊறி போய் இருக்குது. உடனே வீட்டுக்குள்ள வந்து ஜான் கிட்ட பயங்கரமா சண்டடிக்கிறான். என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு, நான் அப்பவே குழி தோண்டி புதைச்சிடலாம்னு சொன்னேன், நீ தான் ஏதோ புதுசா பிளான் பண்ற ஐடியா வச்சிருக்குன்னு சொல்லி அதை இதையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஜான் வந்து சரி பிரச்சனைனா நம்ம உடனே வேற எங்கேயாவது மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு மேனுவலுக்கு இன்னும் சரி டென்ஷன் ஆகுது. இப்ப போய் கூட மாத்துவே அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஜான் சொல்றான். நீ ஒரு ஆணி புடுங்க வேணாம், போய் மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் வந்துடுறான். இங்க வந்து அவங்க அங்கிளுக்கு போன் பண்றான். போன் பண்ணி அவ வேற நியூசிலாந்துல இருந்து வரேன்னு சொல்றா, அவளுக்கு டவுட் வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை டயானா திரும்ப வரால என்னன்னு தெரியல. அதுக்கு அங்கிள் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஜான் பாத்துக்குவான், நீ அந்த பிரியா பொண்ணு மேல ஒரு கண்ணு வை, அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து பிரியா ரொம்ப டல்லா இருக்கா, ரொம்ப டென்ஷனாவே இருக்கா. ஆண்டனி வந்து அவளை சமாதானப்படுத்துறான். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, அவங்க உனக்கு அம்மாவா மேனுவலுக்கு அம்மாவா, அம்மாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ஃப்ரீயா இரு, நான் இதை பத்தி மேனுவல் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சமாதானமா பேசிட்டு போறான். இவளும் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு
இருக்கும்போது வாட்ஸ்அப் குரூப் கான்வர்சேஷன் பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப வந்து மேனுவலோட அக்கா போட்டோவை சரோஜினி அம்மா அனுப்பியிருப்பாங்க. அந்த போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த டயானாவோட ஞாபகம் வருது. சரி அவளுக்கு ஒரு ஹாய் போட்டு பாப்போமேன்னு சொல்லிட்டு ஹாய் டயானான்னு மெசேஜ் பண்றா. அவன் அந்த மெசேஜ் பார்க்கவே இல்லை. சரின்ட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுறான். அதுக்கப்புறமா வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சுலோ சல்மா 2 பேரும் பிரியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நைட்டு மேனுவல் வீட்டுக்கு போகும்போது மேனுவல் கிட்ட மாட்டிக்கிட்டா இல்லையா, அதை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சல்மா என்ன சொல்றானா, மேனுவல் ஜீப்பை விட்டு இறங்குனதும் வீட்டுக்குள்ள போகாம நேரா உன்னை தேடி தான் ஓடி வந்தான். நீ அங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப என்ன தேடி ஓடி வந்திருக்கான்னா, நான் வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயத்தை யாரோ அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப யார் சொல்லிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது இவ மேனுவல் வீட்டுல இருக்கிறத பார்த்த ஒரே ஆள் தாமஸ் அண்ணன். பக்கத்து வீட்டுல இருக்கிற தாமஸ் அண்ணன் தான். அவரு சொல்லிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரும் இவளை பார்த்துட்டு பயந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாரு. அப்ப அவரும் சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப வேற யார் சொல்லிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை ஸ்டெஃபி சொல்லிருப்பாளோ, ஏன்னா ஸ்டெஃபியும் மேனுவலும் தான் இப்ப க்ளோஸா இருக்காங்க. அப்ப அவ சொல்லிருப்பாளோ அப்படிங்கிற யோசனை வருது இவளுக்கு. ஸ்டெஃபியோட வீட்டுக்கே போய் அவகிட்டே கேட்டுறா. அதுக்கு அவ என்ன சொல்றானா, அவன் அம்மா தொலைஞ்சு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் என் மேல காண்டா சுத்திக்கிட்டு இருக்கான். நான் வந்து அவங்கிட்ட போய் போட்டு கொடுக்க போறேன் அவனை. ஆமா நீ நிஜமாலுமே மேனுவலோட வீட்டுல அம்மாவை பாத்தியா அப்படின்னு ஸ்டெஃபி கேக்குறா. அதுக்கு பிரியா வந்து ஆமா நான் பார்த்தேன், அந்த ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ மேனுவல் அம்மாவை ஒரு டிராப்பா யூஸ் பண்றானோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்றா. அப்ப ஸ்டெஃபி ஒரு விஷயம் சொல்றா, அன்னைக்கு நான் கொடுத்த ஜூஸை நீ குடிச்சல, உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா அப்படின்னு கேட்டா அவ இல்ல எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல அப்படிங்கிறா. நான் எப்பவுமே மதியத்தில் தூங்க மாட்டேன், ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கே தெரியாம சோஃபால உட்காந்தபடியாவே தூங்கிட்டேன். மேனுவல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் குரல் கேட்டுதான் நான் கண் முழிச்சேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது டயானா கிட்ட இருந்து ரிப்ளை மெசேஜ் வருது. ஹாய் பிரியா, நான் சேஃபா நியூசிலாந்து வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றா. அம்மா கிடைச்சிட்டாங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா, நான் அம்மாவை வீட்டுல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. அதுக்கு டயானா வந்து இல்ல அம்மா இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அம்மாவுக்கும் மேனுவலுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பிரியா கேட்டா, இல்ல அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல, நல்லதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு டயானா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறான். அந்த நேரத்துல இங்க மேனுவல் வீட்டுல காமிக்கிறாங்க, அவன் வீட்டு செவுத்துல லீக்கேஜ் எல்லாம் இருந்துச்சுல, அந்த லீக்கேஜ் எல்லாம் இப்ப முன்ன இருந்ததோட இப்ப அதிகமாவே இருக்கு. அதை போய் பார்த்துட்டு பலகையெல்லாம் எடுத்து அந்த லீக்கேஜை மறைச்சு வச்சுக்கிட்டு நின்று இருக்கும்போது அந்த இடத்துல யாரும் வராங்க. இவன் பயந்து போயிடுறான். அவங்கள பார்த்ததும் யார் நீங்க என்ன வேணும்னு கேட்டா ரீடிங் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரீடிங் எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகராம அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே என்ன பண்றான்னா, அந்த லீக்கேஜ் எல்லாம் மறைக்கிறதுக்காக சாக்கு மூட்டைகள்லாம் ஒன்னொன்னா கொண்டு வந்து இந்த பக்கம் அடுக்கி வச்சிட்டு இருக்கான். இதை வந்து சல்மா அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிறா. உடனே பிரியாவுக்கு கால் பண்ணி சொல்றா. அவளும் ஜன்னல் வழியா மேனுவல் சாக்கு மூட்டை தூக்கி அடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், அந்த சாக்கு மூட்டையில என்ன வச்சிருக்கான்னு தெரியல, காலையில எப்படியாவது அது என்னன்னு போய் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில மேனுவலுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் டோன் சத்தத்தை கேட்டு வீலுக்கு கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறான். அது என்னன்னு எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஏதோ ரொம்ப ஷாக்கிங்கா பயந்த மாதிரி எந்திரிச்சு வேக வேகமா ஓடி வரான். இங்க வந்தா ஜான் வந்து சேர்ல உட்காந்தபடியே தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி நாளைக்கு அவ வரலாம், அவ வரதுக்குள்ள இதெல்லாம் கிளீன் பண்ணி ஆகணும், இப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தானா நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறான். யார் வரா, அவ பேர் என்னங்கிறதெல்லாம் சொல்ல. நியூசிலாந்துல யார் இருக்கா, டயானா தானே இருக்கா. அப்போ ஒருவேளை டயானா தான் திரும்ப வருவான்னு நினைக்கிறேன். அவ வந்து இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம எல்லாம் உள்ள போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி உடனே நம்ம கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நேரா பாத்ரூம் குள்ள தான் போறான். அங்க வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வாங்கினாங்கல்ல, அதுல வந்து அந்த ஆசிட ஊத்தி அப்புறம் அதை முண்டு டாய்லெட் சிங்க்ல ஊத்தி டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த பாத்ரூமையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மேனுவலோட மாமாவுக்கு போன் பண்ணி பேசுறான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏர்போர்ட்ல போய் நீதான் அவளை பிக்கப் பண்ணும், வேற யாராவது பிக்கப் பண்ண போனாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம், எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால நீதான் அவளை போய் பிக்கப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் தண்ணி டேங்க் ஆசிட் இதெல்லாம் வாங்கினாங்க இல்லையா, அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க யாரையோ கொலை பண்ணிட்டு, யாரோ அவங்க அம்மாவை தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொலை பண்ணிட்டு அந்த தண்ணி டேங்குக்குள்ள அவங்கள போட்டு இந்த ஆசிட் அவங்க மேல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடியை உருக வச்சு டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில புதைச்சாலோ எரிச்சாலோ எப்படியோ ஒரு தடை மூலமா போலீஸ் கண்டுபிடிச்சு மாட்டிக்குவாங்க இல்லையா, அதனால ஆசிட ஊத்தி ஊத்தி அந்த டெட் பாடியை கொஞ்சம் கொஞ்சமா உருக வச்சு அதை மொண்டு டாய்லெட் சிங்க்ல ஊத்தி டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டயானா திரும்பவும் வரேன்னு சொல்லிருப்பா போல, அதனால வந்தா எங்க மாட்டிக்குவோமோ என்னவோன்ட்டு வேக வேகமா இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பிரியா வீட்டுல பிரியா, சுலோ, சல்மா 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் மேனுவல் வெளியில போனா போய் அந்த சாக்கு மூட்டையில என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லி எல்லாரும் அவன் வீட்டவே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இங்க மேனுவல் கரெக்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜீப் எடுத்துட்டு வெளியில கிளம்புறான். மேனுவல் வெளியில கிளம்பிட்டான். இப்பதான் சரியான நேரம் நம்ம போய் செக் பண்றதுக்கு. யார் போறது அப்படின்னு கேட்டா சுலோவும் சல்மாவும் போறதா பிளான் பண்றாங்க. ஒருத்தர் போய் காலிங் பெல் அடிச்சு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா, ஒருத்தர் போய் இந்த சாக்கு மூட்டையில என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறதான் பிளான். அதே மாதிரி சல்மா தான் போய் காலிங் பெல் அடிக்கிறா. இந்த பக்கம் சுலோ போய் சாக்கு மூட்டையை செக் பண்றதுக்காக அந்த பக்கம் போறா. காலிங் பெல் அடிச்சோன்னா ஜான் கை கால உதறுது. யாரோ திரும்ப வந்துட்டாங்க, என்னடா பண்றதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். இவ ஓயாம காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கா. இவ யார் அது இப்படி காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து யாருன்னு பார்த்தா வெளியில சல்மா நிக்கிறத பாத்துக்கிறான். இந்த பக்கம் சுலோ சாக்கு மூட்டையில எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற சிசிலி ஆண்டி பாத்துறாங்க. இங்க என்னடி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. சாக்கு 2 எடுத்துட்டு போலான்னு வந்தேன், நான் மேனுவல் வர பார்த்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது உள்ள ஜானுக்கும்
சத்தம் கேக்குது. சரி இந்த பக்கம் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஜன்னல்ல வந்து பார்த்து சுலோ நிக்கிறதையும் பாத்துக்கிறான். அப்ப யாரோ வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே மேனுவலுக்கு கால் பண்ணி சொல்றான். அவனுக்கு ஒரே பதட்டம், பிரியா தான் வந்துட்டாலே என்னமோ. யாரு பிரியாவா வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, பிரியாலாம் இல்ல, வேற 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறான். எல்லாரும் ஏன் விட்டவே நோட்டம் பார்த்துட்டு திரியறாளுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளுங்களை வெளியே அனுப்பு அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஸ்லோ வந்து இந்த சாக்க மூட்டையெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு வட்டம் மட்டும் தனியா பெயிண்ட் அடிச்சிருக்கு. அதுல மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்கே, அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அதுல சுரண்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஜான் வந்து கதவை திறந்து, யார் நீ, இங்க என்ன வேலை உனக்கு, எதுக்கு காலிங் பெல் அழுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் இருந்து ஸ்லோவும் வந்துடுறா. அந்த பொண்ணுகிட்டையும் ஜான் கேட்கறான், நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஸ்லோவும் சல்மாவும் நீ எப்ப வந்த, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் தெரியாத மாதிரி பேசிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸா 2 பேரும் கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. அந்த நேரத்துல ஆண்டனி கால் பண்ணி மேனுவல் அம்மா கிடைச்சிட்டாங்க, அவங்கள வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. எல்லாரும் மேனுவல் வீட்டுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சர்ச்சு கிட்ட தான் தம்மாவை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அங்க யாரும் தம்மாவை பார்த்துட்டு ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்து விட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹோம்ல இருந்து தான் கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேனுவல் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறான். இங்க பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுலோ சல்மா 2 பேரும் பிரியா பேச்ச கேட்டு ஒரு அப்பாவே சந்தேகப்பட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மேனுவல் அவங்க அம்மாவை படுக்க வச்சுட்டு இங்க வெளியில வந்து, நாங்க இன்னைக்கு நைட்டே இந்த வீடெல்லாம் காலி பண்ணி எங்க சொந்த ஊருக்கே கிளம்பி போறோம், அங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால நாங்க எங்க சொந்த ஊருக்கே கிளம்பி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஸ்டெஃபி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மேனுவல தனியா கூட்டிட்டு போறா. அம்மா காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நீ என் மேல கோவமா இருக்கிற, ஆனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்ப பிரியா வந்து உள்ள அந்த அம்மாவை பாக்குறதுக்காக போறா. பிரியா உள்ள ரூமுக்கு போறத பார்த்த மேனுவல் ஸ்டெஃபி கிட்ட, பிரியா உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்கறான். அப்புறம் அப்படியே சமாளிச்சுட்டு திரும்ப நார்மலா ஸ்டெஃபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க உள்ள வந்த பிரியா அந்த அம்மா கிட்ட போய், இத்தனை நாள் எங்கம்மா போனீங்க, எங்க இருந்தீங்க, அன்னைக்கு நான் உங்க வீட்டுல ஜன்னல் பக்கத்துல பார்த்தேன், ஆனா ஏன் மேனுவல் உங்களை மிஸ்ஸிங்னே சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்கு அல்சைமர்ஸ் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மேனுவல் ஏதாவது உங்களை டார்ச்சர் பண்றானா, உங்களை ஏதாவது பயமுறுத்தி வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாவும் இவகிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க, ஆனா பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேனுவல் டக்குன்னு வந்துடுறான். ஆண்டனி கிளம்பி போயிட்டாரு, உன்னை வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு இவளும் கிளம்பி வெளியில போகும்போது, இங்க பாரு, இந்த உலகத்திலேயே எனக்கு அம்மா தான் எல்லாமே, என் அம்மா மேல நீ இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நீ கவலைப்படுற மாதிரி அம்மாக்குலாம் எதுவும் இல்ல, அம்மா நல்லா தான் இருக்காங்க, இவ்வளவு தூரம் அம்மா மேல அக்கறையா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ்வளவு வெளியில வந்துடுறா. ஆனாலும் பிரியா ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்கா. அப்படி போகும்போது இவ என்ன பண்றானா, டயானாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்றா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்றா. இவங்க போறத மேனுவல் மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த போனை எடுத்து பார்த்தா பிரியா அனுப்புன வாய்ஸ் மெசேஜ். டயானாவுக்கு பண்ண மெசேஜ் எப்படி இவன் போனுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா, டயானாவோட போனே இவங்கிட்ட தான் இருக்கு, எப்படி இவங்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டே மேனுவல் வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. பிரியா இன்னமும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கா. அடுத்த நாள் பிரியாவுக்கு அந்த மேனேஜர் லெவல் இன்டர்வியூ இருக்கு, அதனால நீ சேஃபா போயிட்டு வா, நான் வந்து கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நான் ஃப்ரெண்ட் வீட்ல போய் தங்கிட்டு அப்படியே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவளோட மைண்ட் இங்க இல்லவே இல்ல. ஏதோ யோசனையிலேயே அந்த போனவே பாத்துக்கிட்டு இருக்கா. டயானா ரிப்ளை பண்றாளா இன்னும் சொல்லி அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. ரிப்ளையே எதுவும் வரல, நம்மளே கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் கால் தான் பண்றா. டயானாவோட போன் தான் இப்ப மேனுவல் கிட்ட இருக்குல்ல, அவன் என்ன பண்றானா, அந்த கால் யார் பண்றான்னு எடுத்து பார்த்துட்டு அதை அட்டெண்ட் பண்ணவும் இல்ல, கட் பண்ணவும் இல்ல, அப்படியே பார்த்துட்டு வச்சிடறான். அடுத்த நாள் காலையில மேனுவல் அவங்க மாமா ஜான் 3 பேரும் மேனுவலோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிரியாவும் ஸ்டெஃபியும் இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் ஒரே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு போறாங்க இல்லையா, அதனால ஒன்னாவே ஒரே கார்லயே போறாங்க. கார்ல போகும்போதும் டயானாவுக்கு கால் பண்றா. மேனுவல் அந்த காலை கட் பண்ணி விட்டுறான். போற வழியில பிரியா போய் யாரோ ஒரு அம்மா கிட்ட பார்த்து பேசிட்டு வர. அது யார் என்னங்கிறது தெரியல. பிரியா என்ன பண்றா ஏது பண்றான்னு ஸ்டெஃபிக்கு ஒண்ணுமே புரியல. அவ வாக்குல பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இங்க ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட டயானாவுக்கு கால் பண்றா. அங்க மேனுவல் அந்த காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் மேனுவல் ஏதோ திங்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நெருப்புல ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டையும் தூக்கி போடுறான். யாரோட பாஸ்போர்ட்டுங்கிறது தெரியல. அப்புறம் பிரியா என்ன பண்றானா, வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. எப்படியாவது டயானா கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 1 டே இன்டர்நேஷனல் பிளானை ஆக்டிவேட் பண்றா. கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு தமிழ்ல சொல்லுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணா எப்படி தமிழ்ல சுவிட்ச் ஆஃப்னு சொல்லும்? அப்ப டயானா நியூசிலாந்து போகவே இல்ல, ஏர்போர்ட்டுக்கு அவங்க கிளம்பிருக்காங்க, ஆனா பிளைட் ஏறல, அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, அவங்க இன்னும் இங்கதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப டயானாவோட இன்ஸ்டா ஐடி எல்லாம் செக் பண்ணும்போது ப்ரொஃபைல் போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அந்த போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த போட்டோ எடுத்தது ஒரு பொண்ணு. அந்த கண்ணாடியில நல்லாவே தெரியுது. சரின்ட்டு உள்ள போய் அவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது டயானாவும் அவளோட ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி போட்டோஸ் தான் நிறைய இருக்கு. அப்படியே இங்க ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. நாம இவ்வளவு நேரம் டயானா தான் திரும்ப வரா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, ஆனா டயானா இல்ல, டயானாவோட ஃப்ரெண்ட் அதித்தி தான் வரா. அவன் வந்து மேனுவலுக்கு கால் பண்றா. மேனுவல் வந்து என்ன சொல்றான்னா, கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் லைவ் லொகேஷன் அனுப்புறேன், நீ ஒரு கேப் புக் பண்ணி அந்த லொகேஷனுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளும் சரின்ட்டு ஒரு கேப் புக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறா. மேனுவல பார்த்ததும் ஏன் டயானா வரலையா அப்படின்னு கேக்குறா. டயானாவும் அம்மாவும் பேக்கரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்து டயானாவை அங்க பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு அவளையும் அந்த ஜீப்ல கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போறான். பிரியா என்ன பண்றான்னா, டயானாவோட ஃப்ரெண்ட் அதித்தியோட ப்ரொஃபைல் இன்ஸ்டா ப்ரொஃபைல்லாம் போய் செக் பண்ணி அவளோட நம்பரையும் தேடி எடுத்துக்கிறா. இங்க மேனுவலும் அதித்தியும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. மேனுவல் என்ன சொல்றான்னா,
நீ எதுக்காக இவ்வளவு தூரம் டயானாவை தேடி வந்த? டயானா இன்னும் கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நியூசிலாந்து வரும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து இல்லையே டயானா அப்படிலாம் சொல்லலையே, நான் இனிமே அம்மா கூட தான் இருக்க போறேன்னு சொன்னா அப்படிங்கிறா. இனிமேலாவது டயானா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே, எவ்வளவு நாளைக்கு தான் உன் கண்ட்ரோல்லே வச்சிருப்ப, அவ இதுக்கு மேலேயாவது ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கட்டுமே, டயானாவும் அப்படிதான் விருப்பப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா டயானாவும் ஆதித்யும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க ஒரு லெஸ்பியன்ஸ். அவங்க வந்து நியூசிலாந்துல ஒரு பெண் குழந்தையை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காகவாது அவ நியூசிலாந்து வருவா, எப்படி அவ ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப நாங்க யாரும் வேணான்னு உதறி தள்ளிட்டு போக முடியும் அவளால அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த நேரத்துல மேனுவலுக்கு அவங்க அங்கிள் கிட்ட இருந்து போன் வருது. ஜீப்பை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அந்த போன் எடுத்து தனியா போய் பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பிரியா அதித்திக்கு ஒரு மெசேஜ் பண்றா. ஹாய் அதித்தி, நான் பிரியா, டயானாவோட நெய்பர். டயானா நியூசிலாந்து ரீச் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றா. அந்த மெசேஜை எடுத்து பார்த்துட்டு இல்ல டயானா நியூசிலாந்து வரவே இல்ல, அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே பிரியா அதித்திக்கு கால் பண்ணிடுறா. அவ எடுத்து பேசும்போது என்ன சொல்றானா, டயானா நியூசிலாந்து வரவே இல்ல, நான் அவளை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன், எனக்காக டயானா வந்து பேக்கரியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா மேனுவல் சொன்னாங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றா. அன்னைக்கு நியூசிலாந்து போறதுக்காக தானே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போனாங்க, அப்புறம் ஏன் ஃபிளைட் ஏர்ல, ஏன் ரிட்டர்ன் ஆனாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க வீட்ல இருந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ ஃபிளைட் ஏறாம அப்படியே திரும்பி போயிட்டா, அந்த வீடியோவை நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிடுறா. இவளும் வீடியோ வரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா உள்ள இன்டர்வியூக்கு பிரியாவை கூப்பிட்டுறாங்க. உள்ள போய் உட்காந்துருக்கும் போது அந்த மேனேஜர் கேட்கிற கொஸ்டினுக்கு அவளால தெளிவா பதில் சொல்லவே முடியல, அந்த போனவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அதித்தி அனுப்பின வீடியோ வருது. அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவங்க அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம மேல சால்வெல்லாம் போத்திக்கிட்டு, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல டயானா, எவ்வளவு நாளைக்கு நான் உன்னை பார்க்காமலே இருப்பேன், நான் உடனே உன்னை பார்க்கணும், நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாம பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசி அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா அங்க மேனேஜர் ஏதோ கொஸ்டின் கேட்கிறாரு. அந்த கொஸ்டினுக்கு இவ பதில் சொல்லவே இல்லை. அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு வெளியில ஓடி வந்துடுறா. இங்க மேனுவல் அவங்க அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவ சும்மா டயானாவை பத்தியே நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. நானும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கிறேன், அடுத்து நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறான். இந்த அங்கிள் போனை வேற யாருக்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு. யாரு அது போனை வாங்குறதுன்னு பார்த்தா மேனுவலோட அம்மா. போனை வாங்கி என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அவ டயானாவை பார்க்கணும் தானே சொல்றா, டயானா இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போய் விட்டுரு அப்படிங்கிறாங்க. இவங்க இறந்துட்டாங்க, மேனுவல் இவங்களை கொலை பண்ணிட்டான்னு நினைச்சா இந்த அம்மா இங்க வில்லத்தனமா வந்து உட்காந்துருக்கு. டயானா மிஸ்ஸிங், அதித்தி டயானாவை தேடி இந்தியா வந்தது, இங்க இந்த அம்மா இப்படி உட்காந்து இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது யாரை கொலை பண்ணிருப்பாங்கிறத எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க அதித்தி அந்த ஜீப்ல உட்காந்துக்கிட்டு பிரியா ஏதாவது மெசேஜ் பண்ணுவாளான்னு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. கரெக்டா மேனுவல் வந்து ஜீப்ல ஏறிக்கிறான். நீ டயானா கிட்ட போகணுமா, டயானா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். அப்ப கரெக்டா பிரியா ஒரு மெசேஜ் பண்றா. மேனுவல் ரொம்ப டேஞ்சரானவன், அவன் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றா. அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்படி டக்குன்னு திரும்பி மேனுவல பாக்குறா. மேனுவல் ஏதோ ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து அதித்தியோட ஃபேஸ்ல அடிச்சிடறான். அவ்வளவுதான், அதித்தி மயங்கிட்டா. அவளை அப்படியே கார்ல கூட்டிட்டு போறான். இங்க பிரியாவுக்கு டவுட் வந்துருச்சு, அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறான், பேக்கரி தானே கூட்டிட்டு போறான்னு சொன்னான்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு இவ்வளவு வேகமா வர்றா. இங்க வந்து பேக்கரியில வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. 5:30 மணிக்கு வந்தா 6:30 ஆகுது, 7:30 ஆகுது, டைம் போய்கிட்டே இருக்குது. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க யாரும் வந்த மாதிரி தெரியல. சரின்ட்டு இவ ஜூஸ் ஒன்னு வாங்கியிருப்பா. அந்த ஜூஸ்க்கு பே பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணும்போது அங்க ஒரு அவுட்லெட் கார்டு இருக்கும். அதை பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ள அங்க இருக்கிற சர்வெண்ட் ஒரு பொண்ணு சொல்றா, இது வந்து புதுசா ஓபன் பண்ற ஒரு பேக்கரியோட அவுட்லெட், இன்னும் கொஞ்சம் நல்லா ஓபன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரின்ட்டு உடனே அந்த பேக்கரி கிளம்ப. அங்க போனா அது வந்து இன்னும் பினிஷ் ஆகாத ஒரு பேக்கரி. ஒரு லைட் கீட்டு எதுவுமே இல்ல, அப்படியே இருட்டா இருக்குது. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அதை எடுத்து அட்டன் பண்ணி என்ன சொல்றானா, என்னாச்சு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறா. ஆப்போசிட்ல ஒரு டாக்டர் தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கொடுத்த சாம்பிள்ல ஆசிடும் ஹியூமன் போன் செல்ஸும் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சாம்பிள் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, மேனுவலோட வீட்டு செவர்ல லீக்கேஜ் ஆயிருந்திருக்கும்ல, அதை சுரண்டி எடுத்துக்கிட்டு வந்து இன்டர்வியூக்கு வர்ற வழியில ஒரு அம்மாவை பத்தி பேசியிருந்திருப்பால, அது வந்து இந்த டாக்டர் அம்மா தான். அவங்க கிட்ட இந்த சாம்பிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கிளம்பி வந்திருப்பா. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டு இப்ப அவ இருக்கிற லொகேஷனையும் ஷேர் பண்ணி விடுறா. அப்புறம் அப்படியே மெதுவா காரை விட்டு இறங்கி உள்ள போறா. உள்ள எல்லாம் கதவுலாம் லாக் ஆயிருக்கு, அவளால திறக்க முடியல. சரின்ட்டு இந்த பக்கம் ஒரு ஓப்பன் இருக்கா, அந்த ஓப்பன் வழியா உள்ள போய் பாக்கலான்னு பாக்கும்போது அங்கேயும் டோரை ஓபன் பண்ண முடியல. அப்படின்னா கொஞ்சம் தூரம் உள்ள போனா அதுக்கு மேல வந்து ஒரு ஃபேன் இருக்கு. சரி அது வழியா மேல ஏறி பாக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற டேபிள் மேல ஏறி அந்த ஃபேன் இருக்கிற கேப்ல உள்ள எட்டி பாக்குறா. உள்ள ஜானும் அந்த மேனுவல் நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு டேபிள்ல அதித்தி படுத்திருக்கா. அவளையும் கொண்டுட்டாங்களா இல்ல கொல்ல போறாங்களான்னு தெரியல. இவ அப்படியே பாத்துட்டு கீழே ஸ்டூல்ல காலை வச்சு இறங்கும் போது அந்த சவுண்ட் உங்களுக்கு உள்ள கேட்டுருது. ஏதோ சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்கும் அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இவ வேகமா அந்த பேக்கரி விட்டு வெளியில வந்தவ ஒரு கல் எடுத்து அந்த பேக்கரி கண்ணாடியிலே போடுறா. கண்ணாடி ஓடிற சத்தம் கேட்டவன மேனுவல் யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வரான். வெளியில வந்து பார்த்தா இங்க பிரியா நிக்கிறா. பிரியாவை பார்த்ததும் இவனுக்கு சரி கோவம். அவளை துரத்திக்கிட்டு ஓடுறான். இவளும் வேகமா ஓடி போய் கார் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார் கீயை ஆன் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவன் வேகமா வந்தவன் என்ன பண்றானா, பக்கத்துல ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு கார் மேல ஏறி ஓங்கி அந்த கார் கண்ணாடியிலே அடிக்கிறான். கார் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா. கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. கார் கண்ணாடியை அடிச்சு உடைக்கிறான். அந்த நேரத்துல கார் ஸ்டார்ட் ஆயிடுது. இவ என்ன பண்றா, எதையுமே யோசிக்கல, காரை ஃபுல் ஸ்பீடா விடுறா பேக்கரிக்குள்ளார. மேனுவல் ஏன்னு கத்துறான். இவ
பயங்கர ஸ்பீட்ல அந்த காரை கொண்டு போய் அந்த பேக்கரிக்குள்ள விட்டு அந்த கண்ணாடி செவுரெல்லாம் பிச்சுக்கிட்டு இவன் பறந்து போய் விழுகிறான். அந்த கண்ணாடி செவுரெல்லாம் விழுந்ததுல உள்ள ஜான் மேலேயும் அந்த செவுரு விழுந்து அவனும் கீழே மயங்கி விழுந்துடுறான். இவ காரை விட்டு இறங்கி அதித்தி தான் தேடிட்டு போறா. அவளும் ஒரு பக்கமா இருந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. எங்க அதித்தி இருக்கிறானே தெரியல. இவளுக்கு ஒரு கட்டத்துல இவளால முடியல, அவளை காப்பாத்த முடியலையேன்னு சொல்லி அழுது நின்னுட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து ஷால் மட்டும் தனியா தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் வேகமா போய் மேல கடத்த பலகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு உள்ள பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள அதித்தி இருக்கா. வேகமா அந்த கண்ணாடியை ஓபன் பண்ணி ஒரு வழியா மேல தூக்கி காப்பாத்திட்டா. அப்ப வந்து மேனுவலோட போன் ரிங் ஆகுது. அவன் அப்படியே முணங்கிக்கிட்டே அந்த போன் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா டக்குன்னு வந்து பிரியா அந்த போனை எடுத்துறா. ஆப்போசிட்ல யார் பேசுறான்னு பார்த்தா மேனுவலோட அம்மா தான் பேசுறாங்க. என்னடா எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லல அப்படின்னு கேக்குறாங்க. இவ அதுக்கு பிரச்சனை தாமா, உங்க திட்டம் எல்லாம் நாசமா போச்சு அப்படிங்கிறா. யார் நீ அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நான் யாருன்னு தெரியல, நான் பிரியா தாமா, மறந்துட்டீங்களா என்ன, இனிமே மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி தூக்கி போட்டுறா. மேனுவல் கிட்ட அப்படி என்ன மறந்துட்டீங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த கட்டையை எடுத்து ஓங்கி மேனுவல் மண்டையிலே ஒரு அடி. அவ்வளவுதான், அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. கரெக்டா போலீஸும் வந்துடுறாங்க. மேனுவல், அவங்க அம்மா, அவங்க மாமா, ஜான் 4 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த வீட்டையும் சர்ச் பண்றாங்க. அப்ப அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்கங்கறத நமக்கு காமிக்கிறாங்க பாருங்க. அதாவது டயானாவும் அதித்தியும் லெஸ்பியன்ஸ் சொன்னல, நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சதுன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க நம்மள பத்தி, பாட்டம் முப்பாட்டம் கட்டி காத்த கௌரவம் எல்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. இவங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து அவங்க வீட்டு பொண்ணு டயானாவை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. கருவேப்பிலை மரம் ஒண்ணு ஒடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொன்னல, அந்த மரத்தை வெட்டி போட சொன்னதும் அந்த அம்மா தான். 4வது விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணனதும் இந்த அம்மா தான். பிரியாவோட ஆனிவர்சரி அன்னைக்கு அவங்க வீட்டுல அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வேணும்னே தான் அந்த அம்மா வெளியில போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி அந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ஸ்டெஃபியை வீட்டுல விட்டுட்டு அவன் வெளியில போயிருப்பான்ல, அப்ப மாத்திரைய பொடி பண்ணி ஜூஸ்ல கலந்து கொடுத்துருப்பான்னு சொன்னால, அப்ப அந்த மாத்திரைய ஜூஸ்ல கலக்கல ஒரு பேப்பர்ல வச்சு அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்கான். போன் பண்ணும்போது நீ அம்மாவை விட்டு கொஞ்சம் தூரம் இந்த தள்ளி வந்து பேசு அப்படின்னு சொல்லி அவளும் கொஞ்சம் தூரமா வந்து பேசியிருப்பா. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த மாத்திரையை எடுத்து அந்த ஜூஸ்ல கலந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டெஃபி வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சு தூங்கிருப்பா. ஸ்டெஃபி தூங்குனதுக்கு அப்புறம் இவங்களே எந்திரிச்சு நடந்து வெளியில போறாங்க. இவன் ஒரு குச்சில துணி கட்டி தெரியுதா தெரியலையான்னு செக் பண்ணிருப்பாங்க. அது எதுக்குன்னா அவங்க அம்மா போனா யாரு கண்ணியாவது மாட்டுவாங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் அது. இவங்க அந்த ரூட் வழியா தான் நடந்து போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த அங்கிள் அங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அம்மா போய் கார்ல ஏறி அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி வீடியோ எல்லாம் அனுப்பி டயானாவையும் வர வச்சிருப்பாங்க. டயானா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கண்ணு முன்னாலேயே மேனுவல், அவங்க மாமா, ஜான் 3 பேர் சேர்ந்து தான் டயானாவை அந்த இடத்துல கொலை பண்றாங்க. கொலை பண்ணும்போது தான் அந்த அம்மா ஜன்னல் பக்கம் திரும்பி இருப்பாங்க. அதை தான் பிரியாவும் பார்த்திருப்பா. இதுதாங்க நடந்துச்சு. தன்னோட பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல பெத்த அம்மாவே பொண்ணை கொலை பண்றதுக்கு இத்தனை டிராமாவும் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களா இப்படி அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் படம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டயானாவை எப்படி இந்தியா வர வைக்கிறது, வீட்டை சுத்தி இருக்கிறவங்களை எப்படி நம்ப வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பும் போது ஜான் வந்து அப்படியே காரை ரிவர்ஸ் எடுக்கிறான். அப்ப வந்து அந்த கார் போய் இன்னொரு கார் மேல இடிச்சிருது. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, பிரியாவோட கார்ல யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு, அந்த காரு இவங்க கார் தான். அப்படியே பிரியா பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட நல்ல கதையோட உங்களை மீட் பண்றேன். பாய்.